வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமாவில் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதல்ல மகள் திருமேனி அவங்களுடைய இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அந்த ஹைப் குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நடிகர் அஜித் அவங்க 2 வருஷம் கழிச்சு படம் பண்ணுறாங்க அப்படின்றதுனாலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த விடாமுயற்சி படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே தியேட்டரில் படம் பார்த்து அதை என்ஜாய் பண்ணி சோஷியல் மீடியாலாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ரசிகர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் உற்சாகமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு நிறைய பேர் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மகள் திருமேனி சார் ஒரு பக்கம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மறுபடியும் எங்களோட கூட்டணி இணையணும் அப்படின்னா அதுக்கு அஜித் சார் தான் மனசு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது மறுபடியும் அஜித் சாரை இயக்குறதுக்காக மகள் திருமேனி அவங்க ரெடியா தான் இருக்காங்க. ஏற்கனவே அஜித் சார் குட் பேட் அக்லி அந்த படம் பண்ண போறாரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால மறுபடியும் இவங்களோட கூட்டணி இணையுமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஒருவேளை அந்த கூட்டணி இணைஞ்சிச்சுன்னா இதே மாதிரி விடாமுயற்சி மாதிரி இன்னொரு படம் கிடைக்கலாம். உங்களுக்கு அப்படி ஒரு படம் வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த விடாமுயற்சி படத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு இது ஒரு ட்ரீட் அப்படின்னா கூட, இன்னொரு பக்கம் விக்னேஷ் சிவன் அவங்க ஒரு இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அந்த இன்ஸ்டா ஸ்டோரி பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, ஒரு விஷயம் எப்படி நடக்க போதோ அப்படின்ற ஒரு கவலை இல்லாம இருந்தாலே அது நல்லா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பத்தி இன்னைக்கு பலருமே விவாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இத்தனை நாளா இல்லாம இப்பதான் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஏன் விக்னேஷ் சிவன் அவங்க ஸ்டோரி போட்டிருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. ஏன்னா அதற்கான காரணமும் நமக்கு தெரியும். ஏற்கனவே நடிகர் அஜித் அவங்கள வச்சுதான் விக்னேஷ் சிவன் அவர்கள் இயக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனா இல்ல அவங்களோட சேரல அப்படின்ற மாதிரியான பதிவுகள் வெளியாயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விக்னேஷ் சிவன் அவங்களுக்குமே நிறைய நெகட்டிவான விஷயங்களும் அவரை ட்ரோல் பண்ற மாதிரியான பல சம்பவங்கள் சமூக வலைத்தளங்கள்ல இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்படி ஒரு பதிவு அவர் போட்டிருக்காரு. இதனால அஜித்தை தான் அவர் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசுறாரா அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ எது எப்படியோ பட் விக்னேஷ் அவங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு வராங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய இயக்கத்துல சில படங்கள் தான் வந்திருக்கு. ஆனா சில படங்கள் வந்திருந்தாலும் ஒவ்வொரு படமுமே பேசுற படமா இருந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற படமா இருந்திருக்கு. அதனால எல்சியூ கூட்டணியில சேர்ந்தாப்லே போதும்பா, நம்மளோட படம் சக்சஸ் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய ஒவ்வொரு படமும் இருந்துட்டு இருக்கு. அதற்கு நிறைய முக்கியமான காரணங்கள் இருந்தாலும் அந்த கதை, அதை தாண்டி அதுல நடிக்கிற நடிகர்கள், மக்களை ரீச் பண்ண விதம், மக்களை கொண்டாட வைக்கிற விதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். அதுல இவ்வளோ படங்கள்ல கைதி அப்படின்ற படம் லோகேஷ் கனகராஜ் அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான படம், நடிகர் கார்த்தி அவங்களுக்குமே ரொம்ப முக்கியமான படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கைதி படத்துல நம்ம கைதி படத்தை பத்தி நினைச்சாலே போதும், ஒவ்வொரு ஃப்ரேமா நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த அளவுக்கு கைதி படத்தை எடுத்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் கைதி 2 படத்தை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க கூலி படத்துல ரொம்பவே பிஸியா இருக்காரு. அதுக்கப்புறமா கைதி 2 படத்தையும் இயக்க போறாரு. இப்போ என்ன ஸ்பெஷலா சொல்றாங்க அப்படின்னா, நடிகர் கமல்ஹாசன் இந்த கைதி 2 படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நடிகர் கமல் அவங்க ஒரு வேளை கைதி 2 படத்துல நடிச்சாரு அப்படின்னா, ஸோ அது எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை ரசிகர்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒருவேளை நடிகர் கமல்ஹாசன் அவங்க இணைஞ்சாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் கார்த்தி அவங்களோட சேர்ந்து நடிகர் வடிவேலு அவங்க முதலா இணைய போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ கார்த்தி அவங்களோட சேர்ந்து சந்தானம் போன்ற பல காமெடி நடிகர்கள்லாம் ஆக்ட் பண்ணிட்டாங்க. இதுல வடிவேலு அவர்கள் காமெடி அப்படின்றத தாண்டி நிறைய கேரக்டர்ல இப்போ பயங்கரமா பின்னிட்டு இருக்காரு. சமீபத்துல வடிவேலு அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல மக்கள் கிட்ட ஒரு பேசு பொருளா இருந்துச்சு. அந்த வரிசையில இப்போ கார்த்தி அவங்களோட சேர்ந்தா ஒருவேளை ஒரு அப்பா ரோல் அந்த மாதிரி பண்ணுவாரா, இல்ல ஒரு காமெடியாவே மறுபடியும் கலக்குவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு. இந்த படத்தை இயக்குனர் தமிழ் அவங்க தான் இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை கார்த்தி வடிவேலு அவங்க 2 பேர் இணைஞ்சாங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றது இயல்பாவே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய இயக்கத்தில் நடிகை நயன்தாரா அவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் மூக்குத்தி அம்மன். ஸோ இந்த படம் பயங்கர காமெடியாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு, மக்களை ரொம்பவே என்டர்டைன்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நவீன காலத்து அம்மனா வந்திருந்தாங்க நயன்தாரா அவர்கள். ஸோ நயன்தாரா அவர்களை அம்மனா ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தை பற்றின விமர்சனங்கள் வந்தப்பவே நமக்கு தெரியும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் நயன்தாரா அவங்க மறுபடியும் மூக்குத்தி அம்மன் 2லே மறுபடியும் சாமி வேடம் போட போகிறாங்க அப்படின்ற தகவல் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு.
இதற்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்ஜே பாலாஜி அவங்க வந்து சூர்யா அவங்கள வச்சு வந்து படம் பண்ண போறாரு. இன்னொரு பக்கம் வந்து சுந்தர்சி அவங்களோட இயக்கத்தில் வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இப்போ கடைசியாக வல்லான் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. வல்லான் படத்தை விட மதகஜராஜா படம் தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. சரி, இப்போ இதையெல்லாம் வந்து ஏன் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம மூக்குத்தி அம்மன் 2 படத்தை வந்து சுந்தர்சி அவர்கள் தான் வந்து இயக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை வந்து 100 கோடி பட்ஜெட்ல வந்து பண்ண போறாங்க அப்படின்ற தகவலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தின அபிஷியலா வந்து எந்த ஒரு அறிவிப்புமே வந்து வெளியிடலை. இன்னும் தொடர்ந்து வந்து இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளிவரும் அப்படின்ற மாதிரி சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதன்படி நம்ம சுந்தர்சி அவங்களுடைய இயக்கத்துல மூக்குத்தி அம்மன் 2 வந்து எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்கு. ஒருவேளை அவருடைய இயக்கத்துல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனா அது எந்த அளவிற்கு வந்து இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஜுராசிக் வேர்ல்டு படத்தை வந்து நம்ம ரொம்பவே ரசிச்சு பார்த்துருவோம். ஸோ அந்த படம் பார்த்தவங்க விட அதுல வர காட்சிகளை வந்து ஒவ்வொன்றா பார்த்தவங்க தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா மக்களை பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணுச்சு. சரி, இப்போ அந்த படத்தை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா, இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதே படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா இல்ல, இந்த படத்துடைய 2வது பாகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஜூலை 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மறுபடியும் வந்து நம்ம ஒரு பெரிய கதைக்களத்துக்குள்ள வந்து போக போறோம். ஸோ ஜுராசிக் வேர்ல்டு மாதிரியே இந்த ரீபர்த்தும் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்குமா அப்படின்றத நம்ம படம் வரும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சினிமால ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்மளும் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் நிறைய பேசலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.